குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம அடுத்த டாபிக் என்ன பார்க்குறோம் அப்படின்னா சாச்சோமெட்ரிக் அண்டு ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். சாச்சோமெட்ரிக்ஸ் அப்படின்னா வேதி வினைக்கூறு விகிதம், ரேட் ஆஃப் ரியாக்ஷன்னா வேகம், வினையினுடைய வேகம். அது வேதி வினைக்கூறு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வேதி வினைக்கூறு விகிதம் அப்படின்னா அந்த ரியாக்டன்ஸுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர்ஸ் தான். அதுவும் அந்த வினையினோட வேகத்தை பற்றி பார்க்குறோம். இன்னிய ரியாக்ஷன்ஸ் ஏ gives B. ஒரு ஏலேருந்து ஒரு பி ஒன்று கிடைக்குது. ஏங்கிறது ரியாக்டன்ஸ், பிங்கிறது ப்ராடக்ட். த சாச்சோமெட்ரிக் போத் த ரியாக்டன்ஸ் அண்ட் த ப்ராடக்ட் ஆர் த சேம். அப்போ ரெண்டுமே ஒன்று ஒன்று தான் இருக்குது. ஏவும் ஒன்று, பியும் ஒன்று. இப்போ சாச்சோமெட்ரிக் இது ஒன்று, இது ஒன்று. அப்போ ரெண்டுமே என்ன ஆகுதுன்னா போத் ரியாக்டன் அண்ட் ப்ராடக்ட் ஆர் சேம். சாச்சோமெட்ரிக்கில் வேதி வினைக்கூறு விகிதம், ரியாக்டன்ஸும் ப்ராடக்ட்டும் சமமாக இருக்குது. Hence the rate disappearance of a reactance A and the rate of appearance of the product B are the same. A மறையும் வேகமும் டிஸ்அப்பியரன்ஸ் ஆகக்கூடிய வேகம், ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் ஏ. ரியாக்டன்ஸ் ஏ மறையிறது, டிஸ்அப்பியரன்ஸ் ரேட்டுனா வேகம், மறையோடைய வேகம். த ரேட் அப்பியரன்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட் பி, பி உருவாதல் வேகத்துக்கு சமமாக இருக்குது. அப்போ ஏ மறைஞ்சி பி கிடைக்குது. ஓகேவா? அப்போ ஏ டிஸ்அப்பியரன்ஸ் ஆகி பி அப்பியரன்ஸ் ஆகுது. இப்போ ஏ மறையிறதுக்கு எதுக்கு சமம் அப்படின்னா பி உருவாவதற்கு சமமாக இருக்குது. இந்த ஒரு ஈக்குவேஷன்ஸ் பார்க்குறோம் நம்ம. Let us consider different reactions. இப்போ ஒரு டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன் பார்க்குறோம். இந்த கேஸில் ஃபார் எவரி மோல் ஆஃப் ஏனுடைய ஒவ்வொரு மோல்ஸும் தட் disappears 2 moles ஆஃப் பி appears. ஏ ஒவ்வொரு மோலும் மறையும் பொழுது 2 mole பி உருவாகுது. The rate of formation of B is twice as fast as the rate disappearance of A. அதாவது பி உருவாகுதல் வேகமானது. ஒவ்வொரு மோல் ஏ மறையும் போது 2 மோல் பி உருவாகுது அப்படின்ட்டுருக்காங்க. பி உருவாகுதல் வேகமானது, பி ஃபார்ம் ஆகுதுல, அந்த பி உருவாகுதல் வேகமானது ஏ மறையும் வேகத்தை காட்டிலும் 2 மடங்கு அதிகம். அப்போ ஏ மறைகிறது பி உருவாகுதல் வேகத்தை காட்டிலும், பி உருவாகுதல் வேகமானது ஏ மறைதல் வேகத்தை காட்டிலும் 2 மடங்கு அதிகம். இது 2 மடங்கு இது அதிகமாக இருக்குது. எனவே அந்த ரியாக்ஷன் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா த ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் பி இஸ் ட்வைஸ். பி உருவாகுது ட்வைஸ், 2 டைம் இருக்குது. ஆஸ் ஃபாஸ்ட் ஆஸ் த ரேட் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் ஏ மறையும் வேகத்தை காட்டிலும் பி உருவாகும் வேகம் 2 மடங்கு. therefore the rate of reaction can be expressed as below. இதை எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னா ஏ மறையிறதுனால மைனஸ் டிஸ்இன்டகிரேட்டட் ஏ கான்சன்ட்ரேஷன், செட் ப்ராக்கெட் போட்டால் கான்சன்ட்ரேஷன் பை டிடி. ஒரு குறிப்பிட்ட டைமில் ஏனுடைய செறிவு கான்சன்ட்ரேஷன் குறைய ஆரம்பிக்குது. ஓகே, அது எதுக்கு சமம் அப்படின்னு கேட்டால் பி உருவாத வேகத்துக்கு சமம். அப்படின்னா பி அப்போ ப்ளஸ் பி ஃபார்ம் ஆகுது, அதனால் ப்ளஸ்ஸு பை டிடி. ஓகே, அப்போ இது பி உருவாவதில் ஏயும் மறையின் வேகத்தோட 2 மடங்கு அதிகமாக, அப்போ 2 மடங்கு அதிகம். அதனால் 2 இன்ட்டு மைனஸ் டிஏ பை டிஏ கான்சன்ட்ரேஷன் ஏ பை டிடி அப்படிங்கிறது. இந்த 2 இன்ட்டில் இருக்குது, ஈக்குவல் வரும்போது என்னவோ மாறும் அப்படின்னா டிவைடில் மாறி. அப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டால் இது எப்படி எழுதலாம், அதர் வேர்ட்ஸில் எப்படி எழுதலாம், இது அப்படிங்க வச்சுக்கிட்டு இந்த 2 மட்டும் ஈக்குவல் கொண்டு வரும்பொழுது இங்கே 2 பெருக்கல் இருக்குது, இந்த பக்கம் ரொம்ப டிவைடுக்கு மாதிரி. அப்போ இப்படி எழுதலாம். ஓகே, அப்போ அந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம், இந்த ஈக்குவேஷன் இப்படி எழுதலாம், அப்படி எழுதலாம். For a general reactions, the rate of reaction is equal to the rate of consumption of the reactants or formation of the product divided by its coefficients in the balanced equation. ஒரு பொதுவான ஒரு வினை எடுத்துக்கிறோம், ஒரு ஜென்ரல் ரியாக்ஷன் எடுத்துக்கிறோம். அந்த ஜென்ரல் ரியாக்ஷனுக்கு
ரியாக்டன்ஸ் வினைப்படும் பொருட்களின் வினைப்படும் வேகமும் வினை விளைபொருட்களின் உருவாதல் வேகமும் ஆகியவற்றை அந்த வினையினுடைய அந்த ரியாக்ஷனுடைய பேலன்ஸ் ஈக்குவேஷன் அடிப்படையில் எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னு கேட்டால், இந்த பொதுவான ரியாக்ஷன் இருக்குது. இதில் வந்து வினைப்படும் பொருட்களின் வினைப்படும் வேகம். இப்போ the rate of reaction is equal to the rate of consumption of reactants and the formation of the product. வினைப்படும் பொருள் உருவாகும் வேகமும் வினை விளைபொருள் அந்த வினை விளைபொருட்கள் உருவாதல் வேகம் ஆகியவற்றை அந்த ஈக்குவேஷனுடைய பேலன்ஸ்டு ஈக்குவேஷன், அதாவது அந்த ஈக்குவேஷனில் சமன்படுத்தப்பட்ட வேதி சமன்படுத்தப்பட்டனா அந்த ரெண்டு சைடும் சமமாக இருக்கும். ரியாக்டன்ட் சைடும் ப்ராடக்ட் சைடும் சமமாக இருக்கும். அந்த சமன்பட்ட தொடர்புடைய வினைப்படும் பொருட்களை அதனுடைய வேதி வினைக்குறம்னா அது முன்னாடிக்கிற நம்பரால் நம்ம வந்து டிவைட் பண்ணி, அதாவது வகுப்பு இது மூலம் டிவைட் பண்ணும்போது நமக்கு அதுக்கு பேர் தான் கோஎஃபிஷியன்ஸ். அந்த வேதி வினைக்கூறு விகிதத்தினால நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு வேலை கிடைக்கும், வினைவேகம் கிடைக்கும் அப்படின்ட்டு. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த ஏங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், இந்த ஏங்கிறது அது ஒரு ரியாக்டன்ஸாக இது முன்னாடிக்கிறது சாச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ஸ். பிங்கிறது அது ஒரு ரியாக்டன்ஸ், ஒய்ங்கிறது சாச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ஸ். அந்த சாச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ஸை அதனால் நம்ம டிவைட் பண்ணணும். ஓகே, ஏ குறையுது, அதனால் மைனஸ் டி ஏ கான்சன்ட்ரேஷன் பை டிடி ஒரு டைமு குறையுது. இந்த சாச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ஸ் எக்ஸு, அதனால் நம்ம டிவைட் பண்ணணும். அப்போ 1/x மறுபடியும் மைனஸுக்கு, அப்போ மைனஸ் எல்லாத்துக்கும் காமன். அப்போ மைனஸ் 1/x டி கான்சன்ட்ரேஷன் ஏ பை டிடி. அதேமாதிரி இதுக்கு பிக்கு சொல்லும்போது எப்படி அதெல்லாம் அப்படி சொல்லும்போது ஈக்குவல் டு அது போட்டுக்கணும். அதேமாதிரி நம்ம பிக்கு சொல்லும்பொழுது அந்த சாச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ஸ் ஒய், அந்த ஒய் அப்படி நம்ம எப்படி இதெல்லாம் 1/y, அந்த பி குறையுது அதனால் மைனஸு டி பி கான்சன்ட்ரேஷன் பை டிடி. இது எதுக்கு சமம் அப்படின்னு கேட்டால், இது உருவாவதற்கு சமம். எல்சி எம்டி இது ஃபார்ம் ஆகிறதுக்கு சமம். அப்போ வந்து அது ஃபார்ம் ஆகிறதுனால அது வந்து ப்ளஸ் குறி. அப்போ என்ன பண்ண அப்படின்னா அதனுடைய சாச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ஸ் என்னன்னு கேட்டால் எல், அந்த எல்லை நம்ம டிவைட் பண்ணணும் 1/L. இப்போ டி சி கான்சன்ட்ரேஷன் பை டிடி. ஏன் அதில் மைனஸ் வரலைன்னா இது ஃபார்ம் ஆகிறதுனால ப்ளஸ் குறி. இதெல்லாம் ரியாக்ட் ஆகி பண்ணி குறையிறதுனால அப்போ அதுக்கு மைனஸ். அப்போ அதேமாதிரி இதுக்கு இது எழுதும் பொழுது 1/m டி கேபிட்டல் கான்சன்ட்ரேஷன் பை டி பை டிடி. இதுதான் இந்த ஜென்ரல் ஈக்குவேஷனுக்கான நம்ம வந்து ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் நம்ம எழுதணும். அப்போ அந்த சாச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ஸை அந்த ரியாக்டன்ஸில் நம்ம டிவைட் பண்ணும்போது ரியாக்டன்ஸ் அந்த ப்ராடக்ட்டில் நம்ம வந்து டிவைட் பண்ணி, அதாவது சாச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ஸை நம்ம டிவைட் பண்ணி எழுதுறோம். இந்த எதுக்கெல்லாம் மைனஸ் வரும் அப்படின்னா அந்த ரியாக்டன்ஸ்க்கு எல்லாமே மைனஸ் வரும். ஏன் அப்படின்னா அது ரியாக்ட் ஆகி குறைய ஆரம்பிக்குது, அதனால் மைனஸு. இது எல்லாமே வந்து ப்ராடக்ட் வந்து இப்போ உருவாக்குறதுனால ப்ளஸ் போட்டு நம்ம. நெக்ஸ்ட் ஒன்று வந்து இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆவரேஜ் அண்டு இன்ஸ்டானிசஸ் ரேட். சராசரி மற்றும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வினையின் வேகம். ஆவரேஜ்னால் சராசரி, இன்ஸ்டானிசஸ் ரேட் அப்படின்னு கேட்டால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வினையின் வேகம். லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் த ஆவரேஜ் ரேட் அண்ட் இன்ஸ்டானிசஸ் ரேட் பை கன்சிடரிங் த ஐசோமரைசேஷன் ஆஃப் சைக்ளோப்ரோபேன். ஒரு சைக்ளோப்ரோபேன் இருக்குது. சைக்ளோப்ரோபேன் அப்படின்னா ஒரு ரிங்கு மாரி இருக்குது. பாருங்கள், இது 3 பக்கம் இருக்குது. இந்த பக்கம் இது ஃபார்முலா CH2, இந்த கார்னரில் CH2, இந்த கார்னரில் CH2. ஓகேவா, அதுதான் இது. அப்போ வந்து இந்த ரிங்கு மாரி இருக்கிறது சைக்ளோ, 3 கார்பன் 1 2 3 கார்பனுக்குனால வந்து ப்ரோப்பே, பாண்டு சிங்கிளாக இருக்கிறதுனால ஏன், அது சைக்ளோப்ரோபேன். இந்த சைக்ளோப்ரோபேனை நம்ம மாற்றி அமைக்கணும் வேற மாதிரி மாற்றுறோம். எப்படி மாற்றுறோம் அப்படின்னு கேட்டால் இந்த மெத்தேடுக்கு மாற்று. இதுமாதிரி 780 கெல்வின் அந்த டெம்பரேச்சர் ரியாக்ட் பண்ணும்பொழுது சைக்ளோப்ரோபேன் வந்து பாண்டு வந்து பிரேக்கப் ஆகி இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இந்த CH3 பாண்டு CH டபுள் பாண்ட் CH2 இப்படி மாறிடும். அதுதான் அப்படி ஷார்ட்டாக எழுதியிருப்பாங்க. இது பாண்டு, இந்த இடத்துல முன்னாடி CH3க்குன்னு அர்த்தம், இங்கே சிங்கிள் பாண்டு, இந்த இடத்துல CHக்குன்னு அர்த்தம், இங்கே டபுள் பாண்டு, இங்கே CH2க்குன்னு அர்த்தம். அதான் இது ப்ரோப்பீன். 3 கார்பனுக்குனால 1 2 3 கார்பனாக ப்ரோப்பீன், இங்கே டபுள் பாண்டுக்குனால ப்ரோப்பீன் காம்பவுண்டாக மாறுது. அப்போ ஒன் காம்பவுண்டு சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர். இப்போ இங்கே பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா
இங்கே ஒரு CH2, இங்கே ஒரு CH2, இங்கே ஒரு CH2 இருக்குமா? அப்போ மொத்தம் எத்தனை கார்பன்? 1 2 3 கார்பன். ஹச் இங்கே 2 4 6 C6 C3H6. அப்போ இங்கே எவ்வளோ இருக்கும் பாருங்கள், C1 2 3 C3. ஹச் இங்கே எவ்வளோ இருக்குது? 2 3, இங்கே ஒரு 3 6. இப்போ சேம் மாலிகுலர் ஃபார்ம், இதுக்கும் C3H6 தான், இதுக்கும் C3H6 தான். ஆனால் இது வந்து என்ன பண்ணால் சைக்ளோப்ரோபேனில் இருக்குது, இது வந்து ப்ரோபீனில் இருக்குது. அப்போ சேம் மாலிகுலர் ஃபார்மில் பட் டிஃப்ரெண்ட்டு ஸ்ட்ரக்சர். இதுக்கு பேர் இருக்குன்னா ஐசோமரைசேஷன். The kinetic of above reaction is followed by measuring the concentration of cyclopropane at regular interval and the observation of sun below. இது சீரான நேர இடைவெளியில் மேலே கொடுக்கப்பட்ட இந்த ரியாக்ஷனை நாம் அதனுடைய மெஷரிங் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சைக்ளோப்ரோபேன் அட் ரெகுலர் இன்டர்வல், ஒரு சீரான நேர இடைவெளியில் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு இடைவெளியில் இந்த சைக்ளோப்ரோபேனை நாம் என்ன பண்ணால் அதனுடைய அந்த ரியாக்ஷனுடைய ரேட்டை நாம் வந்து எப்படி வேணால் மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து ஒரு சைக்ளோப்ரோபேனுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைமில் வந்து எவ்வளோ வந்து அதனுடைய கான்சன்ட்ரேஷன் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். டைம் t=0 இருக்கும்போது சைக்ளோப்ரோபேனுடைய கான்சன்ட்ரேஷன்ஸ் எவ்வளோ இருக்குது? 2 மோல் லிட்டர் -1 இருக்குது. 5 நிமிஷம் கழிச்சு எவ்வளோ இருக்குது? 1.67 இருக்குது. டைம் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகிட்டே இருக்குது? கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. 10 மினிட்ஸில் 1.40 இருக்குது. 15 மினிட்ஸில் 1.17 இருக்குது. அதேமாதிரி 20 மினிட்ஸ் வந்து 0.98 இருக்குது. அதுக்கடுத்தது 25 மினிட்ஸில் 0.82, 30 மினிட்ஸில் வந்து 0.69. அப்போ டைம் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகிட்டு இருக்குது? கான்சன்ட்ரேஷனும் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம எப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் ஃபார்முலா என்னென்னு கேட்டால் மைனஸ் டெல் கான்சன்ட்ரேஷன் செட் ப்ராக்கெட் போட்ட கான்சன்ட்ரேஷன் சைக்ளோப்ரோபேனோடைய கான்சன்ட்ரேஷன் பை வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? இதுதான் ஃபார்முலா. இதில் த ரேட் ஓவர் த என்டையர் 30 மினிட்ஸ், அதாவது என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் 30 நிமிட கால அளவில் வினையின் வேகம், 30 நிமிஷத்தில் வந்து எவ்வளோ வந்து வினை வந்து நடந்திருக்குது, அதனுடைய ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எவ்வளவு அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? சைக்ளோப்ரோபேன் வந்து 30 நிமிஷம் வந்து டைம் இருந்துச்சு. இப்போ 0லேருந்து 30 நிமிஷத்துக்குள்ளே எவ்வளோ வந்து ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இருக்குது அப்படின்றது. இப்போ 30 நிமிஷத்தில் பார்க்கும்பொழுது இந்த ஃபார்முலாவில் என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் சைக்ளோப்ரோபேன் சேஞ்ச் ஆகுதா? எவ்வளோ சேஞ்ச் ஆகுது? 0லேருந்து 30க்கு வந்துருச்சு. ஆரம்பத்தில் 0 டைம் இருக்குது, ஃபைனலாக 30 இருந்துச்சு. அப்போ நம்ம எப்படி கழிப்போம்? ஒரு பொருள் 0லேருந்து 30 நிமிஷத்துக்கு தள்ளி வந்துருச்சு. அப்போ எவ்வளோ என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல் அப்படின்னு நம்ம போடுவோமா? அதேமாதிரி என்ன பண்ணோம்னா இந்த 0 டைமில் 0 இருக்கும்போது வேல்யூ எவ்வளவு, 30 நிமிஷத்துக்கு வேல்யூ எவ்வளவு, 30 நிமிஷத்தில் இருக்கும்போது அதனுடைய கான்சன்ட்ரேஷன் 0.69. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் ஃபைனல் இது 30 நிமிஷத்தில் இருந்து வேல்யூ வைக்கணும் 0.69. இது வந்து ஃபைனல் வேல்யூ. இனிஷியல் வேல்யூ எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா இனிஷியல் வேல்யூ எவ்வளவு? 0 இருக்கும்போது அதனுடைய வேல்யூ வந்து 2. அப்போ என்ன பண்ணுவோம்? ஃபைனல் மைனஸ் இனிஷியல் அப்படி கழிக்கும்போது என்ன கிடைக்கும்? இந்த ஃபார்முலாவில் வந்து மைனஸுக்கு மைனஸ் போட்டுங்க. 0.69 அது ஃபைனல் வேல்யூ. இனிஷியல் வேல்யூ எவ்வளவு? 2 டிவைடட் பை எவ்வளவு? டிடி. டெல் டீன்னு என்ன அர்த்தம்? டைம் எவ்வளவு? 0லேருந்து 30 வந்துச்சு. அதே மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல். அப்போ 30 மைனஸ் 0 இதிலேருந்து கழிச்சிங்க. 0.69 -2 கழிச்சிங்க. அதேமாதிரி 30 - 0 கழிச்சிங்க. இப்போ கழிச்சு வந்த வேலைங்க நம்ம வந்து சிம்பிளுக்கு வரும்போது இந்த வேலையை நமக்கு கிடைக்கும். இந்த வேலையை நம்ம வந்து டிவைட் பண்ணும்போது நமக்கு இந்த வேலையை கிடைக்கும். ஓகேவா? இதில் மோல் லிட்டர் -1 மாதிரி இருக்குது. இந்த மினிட்ஸ் வந்து ஈக்குவல் டு மேலே போகும்போது மினிட்ஸ் -1 மாறி அப்போ யூனிட் கிடைக்கும். இதோட வேல்யூ அதோட யூனிட் கிடைக்கும். அப்போ 30 நிமிஷத்தில் அதனுடைய வினையின் வேகம் எவ்வளவு? 30 நிமிஷம் கழிச்சு அந்த ரியாக்ஷன் வந்து எவ்வளோ வேகத்தில் நடக்குதுன்னா எவ்வளோ வேகத்தில் நடக்குது. It means that during the first 30 minutes of the reactions, அப்போ இந்த வினை நிகழும்போது 30 நிமிடங்களில் அந்த ரியாக்டன்ஸ் வந்து சைக்ளோப்ரோபேன் வந்து சைக்ளோப்ரோபேனுடைய கான்சன்ட்ரேஷன் ஆவரேஜாக வந்து ஒவ்வொரு நிமிடத்திற்கும் ஈச் மினிட்ஸ்க்கும் எவ்வளோ வந்து அளவில் குறையுது அப்படின்னா இவ்வளோ அளவில் குறையுது.
அந்த ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆன பின்னாடி ஒவ்வொரு மினிட்ஸ்க்கும் ஒவ்வொரு மினிட்ஸ்க்கும் எவ்வளோ குறையுது அப்படின்னா 4.36 × 10⁻², அப்படி மோல் லிட்டர் -1 அப்படிங்கிறதுல வந்து குறைஞ்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, அதுக்கு அடுத்தது let us calculate the average rate for an initial and later stage over the short period. ஒரு குறுகிய ஒரு துவக்க நிலை மற்றும் பின்னர் ஏதோ ஒரு நேரத்தில் குறுகிய இடைவெளியில் இந்த வினையினுடைய வேகத்தை கண்டுபிடிக்கிறோம். இனிஷியல் டைம்லேருந்து ஒரு குறுகிய ஷார்ட் பீரியட் டைமில் எவ்வளோ ரியாக்ஷன் நடக்குது. இப்போ நம்ம என்ன படுத்துகிறோம் பார்க்கணும்னா, இப்போ இங்கே பாருங்கள், இப்போ வந்து 0லேருந்து 10 மினிட்ஸ் வரைக்கும் எவ்வளோ நடக்குது. 0ல் வேல்யூ என்னது அப்படின்னு கேட்டால், இப்போ இந்த 0ட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். 0ட வேல்யூ வந்து 2. 0 இருக்கும்பொழுது அதனுடைய வேல்யூ வந்து 2. 10 மினிட்ஸில் அதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, அந்த கால்குலேஷன் அந்த வேல்யூவில் பாருங்கள். டென் மினிட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1.40. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் 1.40 - 2 டிவைடட் பை 10 - 0 எவ்வளோ கிடைக்கணும். நம்ம இது கழிக்கும்போது எவ்வளோ கிடைக்கும், கழித்து வந்த வேல்யூ நம்ம வந்து அங்கே கொண்டு வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அது தப்பாக கொடுத்துருக்காங்க. அப்போ 1.4 - 2 டிவைடட் பை 10 - 0. சரியா? இந்த இடத்துல வந்து வழியாக வந்து மார்க்கர்ஸ் சப்ராக்ட் பண்ணி டிவைட் பண்ணினா ஒரு ஆன்சர் வரைக்கும் இந்த ஆன்சர் செக் பண்ணி பாருங்கள் என்ன வருதுன்னு. அதேமாரி என்ன பண்ண அப்படின்னு கேட்டால், ஒரு இந்த டைமிங் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 20லேருந்து 30 மினிட்ஸ்க்குள்ளே வந்து அதனுடைய வேல்யூ. 20ல் இருக்கும்போது அதனுடைய கான்சன்ட்ரேஷன் என்ன, 30 நிமிஷம் இருக்கும்போது கான்சன்ட்ரேஷன், 30 நிமிஷம் இருக்கும்போது கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு, 20 மினிட்ஸ் இருக்கும்போது கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ. அப்போ 30 - 20 இதில் வந்து சப்ராக்ட் பண்ணி கொண்டாந்து ஆன்சர் டிவைட் பண்ணி போட்டிங்கன்னா இவ்வளோ ஆன்சர் கிடைக்கும். அப்போ வந்து என்ன பண்ண அப்படின்னா, நம்ம வந்து சைக்ளோப்ரோபேன் எந்த டைமுக்கு சேஞ்ச் ஆகுதோ அது இனிஷியல் ஃபஸ்ட் ஆகுது இனிஷியல் வச்சுக்கணும், அதுக்கடுத்துக்கிறது வந்து ஃபைனலாக வச்சுக்கணும். அப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல், அதேமாதிரி டைம் வந்து ஃபைனல் மைனஸ் இனிஷியல். அந்த வேலையை நம்ம சப்ராக்ட் பண்ணி போட்டிங்கன்னா, சப்ராக்ட் பண்ணி டிவைட் பண்ணி போட்டிங்கன்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும். From the above calculation we come to know that the rate decrease with the time as the reaction proceeds at the average rate cannot be used to predict the rate of reaction at any instant. மேலே கொண்டுள்ள அந்த கணக்கீட்டிலிருந்து நம்ம வினை தொடர்ந்து நிகழும் பொழுது நேரத்தை பொறுத்து வினை வேகம் குறையுது. இந்த மேலே இருக்கிற கால்குலேஷன் பார்த்திங்கன்னா, அதை பார்க்கும்பொழுது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நேரம் வந்து போக போக டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் பொழுது நமக்கு வந்து அந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வேகம் வந்து என்ன பண்ணால் குறைஞ்சிட்டே இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. The average rate cannot be used to predict the rate of reaction at any instant. அதாவது எந்த ஒரு நேரத்திலும் வினையின் வேகத்தினை ஆவரேஜ், அதாவது வினையினுடைய ரேட் ஆஃப் ரியாக்ஷனை நம்ம வந்து ஆவரேஜ் ரேட்டை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னு கேட்டால், ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரியாக்ஷனை வச்சு நம்ம வந்து தீர்மானிக்க முடியாது. அப்போ ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரியாக்ஷனையும் அதை வச்சு நம்ம வந்து ஒரு ரேட் ஆஃப் ரியாக்ஷன் நம்ம தீர்மானிக்க முடியாது. ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரியாக்ஷனை வச்சு ஒரு ரியாக்ஷனுடைய ரேட் ஆஃப் ரியாக்ஷன் நம்ம வந்து தீர்மானிக்க முடியாது எந்த ஒரு நேரத்துலையும். அப்படிங்க இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்க. ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு ரியாக்ஷனுடைய ரேட் ஆஃப் ரியாக்ஷனை நம்ம வந்து தீர்மானிக்க முடியாது. The rate of reaction at a particular instant during the reaction is called instantaneous rate. அதாவது ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வினையின் வேகமானது அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து வினை நடக்குதுல்ல, அதுக்கு பேர் தானே பேருங்க கேட்டால் இன்ஸ்டானிசிஸ் ரேட். அந்த தருணத்தில் அக்கணத்தில் வினையின் வேகம் அப்படின்ட்டு. இப்போ அந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட டைமில் அந்த வினையின் வேகம் தான் பேருங்கன்னா இன்ஸ்டானியஸ் ரேட். இது 2 மார்க் கொஸ்டின் கேட்பான். த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அட் பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் டியூரிங்.
அந்த ஒரு வினை வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் அந்த நேரத்தில் வந்து எவ்வளோ வேகத்தில் நடக்குது அதுங்க இருக்கிறதுன்னு கேட்டால் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். The shorter of the time period we choose, the closer we approach the instantaneous rate. அதாவது என்ன சொல்கிறேன்னா, நாம் தேர்ந்தெடுக்கும் நிறைய இடைவெளியினை குறைந்து கொண்டே வரும்போது நாம் வந்து சூஸ் பண்ணக்கூடிய அந்த டைம் அந்த இடைவெளி வந்து குறைந்து கொண்டே வரும்பொழுது வினைவேகத்தின் மதிப்பு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம கண்டறியலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து டெல்டி டைம் வந்து சேஞ்ச் ஆகுது 0. டெல்டி வந்து டைமுக்கு 0 இருக்குது. அப்போ வந்து சைக்ளோப்ரோபேனுடைய கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் ஆகுது. இதை பொறுத்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம் சேஞ்ச் ஆச்சு சைக்ளோப்ரோபேனுடைய கான்சன்ட்ரேஷன் குறையுது. அதை நம்ம எப்படி எழுதலாம்னா மைனஸ் டிஸ்இன்டகிரேட்டட் சிர் ப்ராக்கெட் போட்டால் கான்சன்ட்ரேஷன் உள்ளுக்குள்ளே வந்து சைக்ளோப்ரோபேன் பை டிடி. டைமை பொறுத்து சைக்ளோப்ரோபேன் கான்சன்ட்ரேஷன் குறையுது. இப்போ ஒரு கிராஃப் வரைகிறாங்க. அந்த கிராஃபில் வந்து ஃப்ளோட் ஆஃப் சைக்ளோப்ரோபேன் வெர்சஸ் டைம். சைக்ளோப்ரோபேனுடைய கான்சன்ட்ரேஷனுக்கும் டைம் டீக்கும் ஒரு கிராஃப் வரைகிறாங்க. அந்த கிராஃபில் வந்து நமக்கு வந்து ஒரு வளைவான கோடு கிடைக்குது. கிவ் எ கர்வ் as shown in a figure 7.2. 7.2 டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த 7.2 டயக்ராமில் பாருங்கள். இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் அட் பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் டி. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வந்து அந்த வினையினுடைய வேகம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, சைக்ளோப்ரோபேனோட கான்சன்ட்ரேஷன் வந்து இஸ் அப்டெண்டட் பை கால்குலேட்டிங் த ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் ஃப்ரம் த கர்வ் அட் த இன்ஸ்டன்ட். அதாவது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் டீயினுடைய வினை வேகமானது டீயினுடைய ரேட் ஆஃப் ரியாக்ஷன் சைக்ளோப்ரோபேனோட கான்சன்ட்ரேஷன் பொறுத்து அந்த நேரத்தில் வளைகோட்டிற்கு வரைப்படும் தொடுகோட்டின் சாய்வின் மூலம், அதாவது அந்த தொடுகோட்டினுடைய சாய்வு மூலம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் நம்ம ஈஸியாக அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டுருக்காங்க. இந்த கிராஃப் பாருங்கள். இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா இது வந்து கீழே வந்து டைம் ஒய் ஆக்ஸில் வந்து கான்சன்ட்ரேஷன் சைக்ளோப்ரோபேன் 0.5 1 1.52 அப்படின்னு. இப்போ டைம் இன்க்ரீஸ் ஆக கான்சன்ட்ரேஷன் பர் 2லேருந்து என்ன ஆகிட்டே இருக்குது, டிக்ரீஸ் ஆகிட்டு. அப்போ இந்த வளைகோட்டினுடைய இந்த கர்வ் மூலிமா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்லோப் வரையலாம். ஸ்லோப் வரையும் பொழுது அதனுடைய வேல்யூ என்ன பண்ணோம் அப்படின்னா இதன் மூலிமா தொடுகோட்டினுடைய சாய்வின் மூலியமாக பெறப்படுது அப்படின்ட்டு. அந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து இந்த சைக்ளோப்ரோபேனுடைய இந்த வளைகோட்டின் மூலியமாக நமக்கு ஒரு ஸ்லோப் வேல்யூ கிடைக்கும். அந்த ஸ்லோப் வேல்யூ வச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து அந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து அந்த டைமில் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எவ்வளோ அப்படின்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். In general, the instantaneous reaction rate at a moment of mixing the reactants is calculated from the slope of the tangent drawn to curve at a mole liter minus 1. The rate calculated by this method is called initial rate of reactions. பொதுவாக இந்த ரியாக்டன்ஸ் நம்ம ஒன்றோட ஒன்று நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ரியாக்டன்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் ரியாக்டன்ஸ் அதை மிக்சிங் பண்ணுறோம். இப்போ 2 ரியாக்டன்ஸுக்கு வினைப்படும் பொருட்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 2 ரியாக்டன்ஸை ஒன்றோடு ஒன்று நம்ம சேர்க்குறோம். மிக்ஸ் பண்ணும்போது டைம் t = 0 அப்படி இருக்கும்போது அந்த வரைபடத்தில் அந்த கிராஃப் இருக்குல்ல, அந்த கிராஃபில் வந்து தொடுகோடு இருக்கும்ல, அந்த ஸ்லோப்போடைய டேஞ்சன்ட் ட்ரான் கர்வ் நம்ம என்ன பண்ணோம்னா அது மூலிமா நம்ம வந்து என்ன பண்ணுறோம் நமக்கு கிடைக்குது. அதுலேருந்து அந்த வினைவேகத்தினுடைய அந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷனுடைய துவக்க இனிஷியல் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் நமக்கு கிடைக்குது. இப்போ இந்த வந்து ரியாக்டன்ஸ் இருக்குது A + B. இது ரெண்டையும் நம்ம ஒன்றோட மிக்ஸ் பண்ணுறோம். எப்போனா டைம் t = 0. டைம் t = 0ங்கும்போது இந்த ஏபியும் இது ஒரு ரியாக்டன்ஸ் இது ஒரு ரியாக்டன்ஸ் இது ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் அந்த கிராஃப் மூலிமா நமக்கு என்ன பண்ணணும்னா ஒரு வளைகோடு கிடைக்குது. இப்போ மிக்ஸ் பண்ணும்போது டைம் t = 0 இருக்கும்போது அந்த கிராஃபினுடைய நமக்கு என்ன பண்ணோம் ஒரு வளைகோடு கிடைக்கும். அந்த வளைகோட்டினுடைய ஸ்லோப் மூலிமா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் அதனுடைய ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இனிஷியல் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் நமக்கு கிடைக்கிது அப்படின்னு.
Let us calculate the instantaneous the rate of isomerization cyclopropane. சைக்ளோப்ரோப்பேனுடைய மாற்றி மாதல் வினை வந்து அட் அ டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன், வெவ்வேறு செறிவுகளில் டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன் இருக்குது சைக்ளோப்ரோப்பேன். 2 molarity, 1 molarity and 0.5 molarity from the graph shown in the 7.2 result obtained by the tablet shown. இப்போ நமக்கு என்ன பண்ண அப்படின்னு கேட்டால், இந்த ஒரு சைக்ளோப்ரோப்பேன் வந்து ஐசோமரேஷன்ஸ், அது சைக்ளோப்ரோப்பேன் ஒன்றுலேருந்து இன்னொரு மாற்றியமாக மாறுது. இப்போ இப்படி ரிங் இப்படி வந்து சைக்ளோப்ரோப்பேன் வந்து ட்ரையாங்கிள் இருக்கிறது இப்படி பிரிஞ்சு போய் என்ன பண்ணும் அப்படின்னா இப்படி மாறுது, ஓப்பன் செயினுக்கு மாறுது. அப்படி இருக்கும்போது அதனுடைய கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்குதுன்னா, சைக்ளோப்ரோப்பேனோட கான்சன்ட்ரேஷன் டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன் இருக்குது. ஒன்று வந்து 2 molarity, ஒன்று 1 molarity, ஒன்று 0.5 molarity இருக்குது. அதுக்கான கிராஃப் நம்ம வந்து எப்படின்னா நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னு. சைக்ளோப்ரோப்பேன்ஸ் அதனுடைய மோலாரிட்டி 2 அப்படிங்கும்போது அதனுடைய வினையின் வேகம் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எவ்வளோ இருக்குன்னா 0.69 to 10⁻² இருக்குது. ஓகே, அதே 1 மோலாரிட்டியில் இருக்கும்போது 3.46 × 10⁻² இருக்குது. 0.5 இருக்கும்போது 1.73 × 10⁻² இந்த வேலையில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து ரேட் லா அண்டு ரேட் கான்ஸ்டன்ட். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். We have just learned that the rate of reaction depends upon the concentration of the reactants. ஒரு வேதிவினை, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுன்னா அதனுடைய வேகம் வந்து ரியாக்டன்ஸோடைய கான்சன்ட்ரேஷனை பொறுத்து தான் என்ன பண்ண அப்படின்னா நம்ம இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போது ஒரு ரியாக்ஷன் நடக்குதுன்னா A + B gives C + D அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் நடக்குது. அப்போ இந்த ரியாக்ஷன் எவ்வளோ வேகத்தில் நடக்குது, ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த ஏவுடைய கான்சன்ட்ரேஷன் அல்லது பியோட கான்சன்ட்ரேஷன் தான் ரியாக்டன்ஸ், ரெண்டு தான் ரியாக்டன்ஸ். அந்த ரியாக்டன்ஸோடைய கான்சன்ட்ரேஷனை பொறுத்து தான் என்ன பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன், அந்த வினையினோட அந்த ரியாக்ஷனோட வேகம் இருக்குது அப்படின்னா. இந்த ரேட் அப்படின்னு அர்த்தம் வேகம், ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னு அர்த்தம் அந்த வினையினுடைய வேகம். டிபெண்ட்ஸ் அப்பான் த எதை பொறுத்து இருக்குது, த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ். ரியாக்டன்ஸ்னால் இது A + B gives C + D. இது வந்து ரியாக்டன்ஸ், இது வந்து ப்ராடக்ட். அப்போ இதை பொறுத்து இதனுடைய கான்சன்ட்ரேஷனை பொறுத்து தான் என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் இருக்குது அப்படின்னு. Now let us understand how the reaction rate is related to concentration by the considering the following general reactions. இப்போ என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் அந்த ரியாக்ஷனுடைய வேகம் வந்து அந்த ரியாக்ஷனில் ஈடுபடும் ரியாக்டன்ஸோடைய கான்சன்ட்ரேஷனுடைய மதிப்பில் என்ன பண்ண அப்படின்னா தொடர்புடையது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சுக்கிறோம். இப்போ இந்த ஒரு ரியாக்ஷன் இருக்குது, இந்த ரியாக்ஷனுடைய வேகம் எப்படிங்கன்னா ஏவுடைய கான்சன்ட்ரேஷன் பியோடைய கான்சன்ட்ரேஷன் இதை பொறுத்து தான் இந்த ரியாக்ஷன் வந்து எவ்வளோ வேகத்தில் நடக்குது, ரேட் ஆஃப் ரியாக்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். The rate law for the above reaction generally expressed. இப்போ மேலே ஒரு ரியாக்ஷன் பார்த்தோம்ல, A x A + y B gives ப்ராடக்டா. இதுக்கான இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா ரேட்டுனா வினையின் வேகம் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் ரேட் கான்சன்ட்ரேஷன் A இதனுடைய அதனுடைய அந்த கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து எங்கே போகணும், அந்த கான்சன்ட்ரேஷன் வேல்யூ பவரில் போயிடணும். பி கான்சன்ட்ரேஷன் அதனுடைய வேல்யூ வந்து பவரில் வந்துடணும். அப்போ ஏ கான்சன்ட்ரேஷன் பவரில் எம்மு, பி கான்சன்ட்ரேஷன் என்னு. இப்போ இதில் கேன்னா என்ன அப்படின்னா ப்ரிப்போர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், விகித மாறிலி ஆகும். ஆர் கால்டு ரேட் கான்ஸ்டன்ட், அதாவது ப்ரிப்போர்ஷனலி கான்ஸ்டன்ட் கூட சொல்லலாம் அல்லது ரேட் கான்ஸ்டன்ட் கூட சொல்லலாம். அதனுடைய மதிப்பு வந்து விகித மாறிலி அப்படின்னு சொல்லலாம். இது மதிப்பு வந்து மாறாது, வினைவேக மாறிலி அல்லது விகித மாறிலின்னு சொல்லலாம். இந்த இடத்துல வேல்யூ ஆஃப் எம் அண்டு என் ஆர் ரெப்ரசன்ட் த ரியாக்ஷன் ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ அண்டு பி. ஏவும் பியும் ஆகியவற்றினை பொறுத்து அதனுடைய வினை வகை ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். இந்த ரியாக்ஷன் ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ, ஏவோடைய
ஆர்டர் பியோடைய ஆர்டர் அதுதான் என்ன பண்ணுறதுன்னா அந்த வினையினுடைய ஆர்டர் அதை தான் நம்ம எம்மு என்னன்னு சொல்லுவோம். ஏவோடைய ரியாக்ஷன் ஆர்டர் எம்மு, பியோடைய ரியாக்ஷன் ஆர்டர் என்னு. அதை நம்ம எங்கே எழுதுனா பவரில் நம்ம எழுதணும். த ஓவரால் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் கிவன் பை எம் ப்ளஸ் என். நம்ம ஓவரால் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் நம்ம எப்படி கண்டுபிடிக்க அப்படின்னா ஒட்டுமொத்த வினையின் வேகத்தை நம்ம வந்து அந்த பவரில் இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கணும். எம் ப்ளஸ் என் நம்ம வேல்யூ நம்ம என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கணும். த வேல்யூ ஆஃப் எக்ஸ்போனண்ட் m and n is the rate law must be determined experiment. இந்த m and என்னோட வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ரேட் லா அந்த வினை வேகத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஒன்லி எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமாக தான் கண்டுபிடிக்க முடியும். எம்மோட வேல்யூ என்னோட வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஒன்லி எக்ஸ்பெரிமெண்ட் சோதனை மூலம் மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க முடியுது மாதிரி மீது எந்த மூலியம் கண்டுபிடிக்க முடியாது. The overall order of reaction is given by m plus n. பவரில் இருக்கிற நம்ம என்ன ஆட் பண்ணிங்கன்னா ஏ கான்சன்ட்ரேஷன் மேலே பவரில் இருக்கிற ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் ஏவோடைய கான்சன்ட்ரேஷன்ஸ் அதனுடைய எக்ஸ்போனன்ட்ஸ் நம்ம வந்து அதனுடைய ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் நான் பவரில் எழுதிக்கணும். அதேமாதிரி பி கான்சன்ட்ரேஷன் அதனுடைய எக்ஸ்போனன்ட்ஸ் பவரில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் அதனுடைய ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் என்ன நம்ம எழுதிக்கணும். இந்த எம்மோடைய என்னோடைய வேல்யூ நம்ம என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கணும். They cannot be deduced from it's a stoichiometric of the reactions. இதை நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கான்செப்ட் படி நம்ம என்ன பண்ண முடியாது நம்ம மெஷர் பண்ண முடியும் கண்டுபிடிக்க முடியாது. ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் அப்படின்னா ஏ 1 பி 2 இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியாது ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸை. இப்போ ஏ மேலே பவரில் 1 அப்படின்னு போடக்கூடாது, பி பவரில் 2 இந்த எக்ஸ் ஏ அப்படின்னு போடும்போது இந்த முன்னாடி பவர் வந்து இங்கே போகக்கூடாது. இதனோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளவோ அது வந்து என்ன பண்ணணும்னா மேலே பவரில் வந்து எக்ஸ்போனன்ஷியல் மேலே வந்து அடுக்காக வந்துடணும். இங்கே முன்னாடிக்கிறது வந்து ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ் அது மேலே வரக்கூடாது, அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர் த ஐசோமரைசேஷன் ஆஃப் சைக்ளோப்ரோபேன் தட் வி டிஸ்கஸ்டு ஏர்லியர். ஏற்கனவே என்ன பண்ணால் சைக்ளோப்ரோபேனுடைய மாற்றத்தை நம்ம படிச்சிருக்கிறோம். இப்போ நம்ம பார்க்குறோம். The results shown in the table 7.2 indicated that if the concentration of cyclopropane is reduced to half, the rate also is reduced to half. இந்த சைக்ளோப்ரோபேனுடைய வந்து கான்சன்ட்ரேஷன் பாதியாக குறைக்கும் பொழுது சைக்ளோப்ரோபேன் வந்து கான்சன்ட்ரேஷன் 2 இருக்குன்னு வச்சுக்க, அது பாதியாக குறைச்சோம்னா நம்ம குறைச்சோம்னா கான்சன்ட்ரேஷனை அதனோட ரேட்டும் பாதியாக குறையும். அப்போ நம்ம ஒரு ரியாக்டன்ஸோட கான்சன்ட்ரேஷன் நம்ம பாதியாக குறைக்கும்போது அதனுடைய ரியாக்ஷனுடைய வேகமும் பாதியாக குறையும். த ரேட் ஆல்சோ ரெடியூஸ் டு த ஹாஃப். அப்போ அதனுடைய வினையினோட வேகமும் பாதியாக குறையும். இட் மீன் தட் த ரேட் டிபெண்ட்ஸ் அப்பான் த சைக்ளோப்ரோபேன் கான்சன்ட்ரேஷன் ரைஸ் டு த ஃபஸ்ட் பவர். அப்போ சைக்ளோப்ரோபேனுடைய கான்சன்ட்ரேஷன் ரைஸ் டு த ஃபஸ்ட் பவர். அதனால சைக்ளோப்ரோபேனுடைய கான்சன்ட்ரேஷன் என்னென்னா பவரில் வந்துடும். த ரேட் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட் கான்சன்ட்ரேஷன் சைக்ளோப்ரோபேன் அதனுடைய பவர் அதனுடைய ஃபஸ்ட் பவர் 1 அப்படின்னு போட்டோம். இது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்குறேங்க. இந்த இடத்துல கேவ் அப்படியே வச்சுக்க, இந்த சைக்ளோப்ரோபேன் வந்து இன்ட்டில் இருக்குது. அப்போ இந்த பக்கம் போகும்போது ரேட் இந்த வரும்போது டிவைடில் மாதிரி. அப்போ ரேட் டிவைடட் சைக்ளோப்ரோபேன் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட் அல்லது ப்ரிப்போர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு கிடைக்கும். அப்போ நம்ம ரேட் கான்ஸ்டன்ட் நமக்கு வேணும் அப்படின்னா இந்த வேகத்தை ரேட் ஆஃப் ரியாக்ஷனை நம்ம அதனுடைய இந்த ரியாக்டன்ஸோட கான்சன்ட்ரேஷனை நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து நம்ம ரேட் கான்ஸ்டன்ட் கிடைக்கும். இப்போ இந்த இதில் பாருங்கள், ரேட் கொடுத்துட்டான். இந்த ரேட்டில் 6.92 × 10⁻² அதனுடைய வினையின் வேகம். சைக்ளோப்ரோபேனுடைய கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ 2 இருக்குது. அப்போ நம்ம ரேட் வந்து கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும். ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா ரேட் டிவைடட் பை எந்த நம்ம காம்பவுண்ட் கொடுத்தோம் அந்த காம்பவுண்டுடைய கான்சன்ட்ரேஷன்ஸ். சைக்ளோப்ரோபேனுடைய கான்சன்ட்ரேஷன் செட் ப்ராக்கெட் போனால் கான்சன்ட்ரேஷன் உள்ளுக்குள்ள என்ன இருக்குது சைக்ளோப்ரோபேன். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பாருங்கள். அப்போ இந்த வேல்யூ கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். ரேட்டோட வேல்யூ எவ்வளவு 6.92 × 10⁻². சைக்ளோப்ரோபேனுடைய கான்சன்ட்ரேஷனுங்கன்னா ஒரு 2. அப்போ மேலே இந்த வேல்யூ வரணும், கீழே இந்த வேல்யூ டிவைட் பண்ண இது கிடைக்கும். அதேமாதிரி இந்த இடத்துல இது கண்டுபிடிக்கும் போது என்ன வருது, இந்த ரேட் அப்படிங்கும்போது இந்த வேல்யூ போட்டுங்க, கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கும் 1. அப்போ அதே வேல்யூ நமக்கு 3.6. இந்த வேல்யூக்கு போடும்போது 1.73 × 10⁻², 0.5 கிடைக்கும். அதை டிவைட் பண்ண முடியும். அப்போ ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ மதிப்பு இருக்குது மாறாமல் இருக்குது.
அப்போ வந்து ஒரு சைக்ளோப்ரோபேனுடைய ரேட்டையும் அதனுடைய கான்சன்ட்ரேஷனால் டிவைட் பண்ணும்போது நமக்கு ரேட் கான்ஸ்டன்ட் மதிப்பு நம்ம மாறாமல் கிடைக்கிது. அதுதான் ரேட் கான்ஸ்டன்ட், விகிதம் மாறிலி. சரி, நெக்ஸ்ட் ஒன்று வந்து லெட்டஸ் கன்சிடர் அனதர் எக்ஸாம்பிள். வேறு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். இந்த ஆக்சிடேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆக்சைடு. நைட்ரிக் ஆக்சைடு வந்து ஆக்சிடேஷன் பண்ணுறீங்க. NO நைட்ரிக் ஆக்சைடு 2 moles எடுத்துக்கிறோம். கிவ்ஸ் ஆக்சிஜன் போட்டு ஆக்சிடேஷன் பண்ணுறீங்க. நமக்கு என்ன கிடைக்குது? 2NO2 கிடைக்குது. நைட்ரஜன் டை ஆக்சைடு 2 moles கிடைக்குது. Series of experiment are conducted by keeping the concentration one of the reactant constant and the change the concentration other. இப்போ வந்து இது ஒரு 2 ரியாக்டன்ஸ் இருக்குது. 2 ரியாக்டன்ஸில் ஏதோ ஒரு ரியாக்டன்ஸை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு ஏதோ அனதர் ஒரு ரியாக்டன்ஸை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அதனுடைய கான்சன்ட்ரேஷனை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறேன், மாற்றிக்கிட்டே இருக்கிறீங்க. இப்போ 2 ரியாக்டன்ஸ் இருக்குது. ஒன்று NO2, NO + O2. இதில் ஏதோ ஒன்று கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிங்க. ஒன்றை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு இன்னொன்று மாற்றிக்கிட்டே இருக்கிறீங்க. அதோட கான்சன்ட்ரேஷன் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதை டிக்ரீஸ் பண்ணி மாற்றிட்டே இருக்கிறீங்க. அப்படி மாற்றும் போது நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ NOடைய கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு? 1.3. ஓட்டோடைய கான்சன்ட்ரேஷன் 1.1. அப்போ இனிஷியல் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு கேட்டால் 19.26. அதேமாதிரி அதுக்கடுத்து இதுக்கு இன்னொன்று கொடுத்துக்கலாம், இன்னொரு வேல்யூ கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது இன்னொரு வேல்யூ, 3 வேல்யூ கொடுத்துட்டான். இப்போ நமக்கு வந்து என்ன இதில் நம்ம பார்க்குறோம். நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன் நம்ம எழுதுகிறோம். ரேட் ஈக்குவல் டு K, ரேட் கான்ஸ்டன்ட், NO கான்சன்ட்ரேஷன் பவரில் M, O2 கான்சன்ட்ரேஷன் மேலே N. ஃபார் எக்ஸ்பெரிமெண்ட் 1 இந்த ரேட்லா, இதுதான் ரேட்லா. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் கேவோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டால் இதுதான் கேவோட வேல்யூ. எவ்வளவு? கேவோட ரேட் கான்ஸ்டன்ட். இந்த இனிஷியல் ரேட் எவ்வளவு? நமக்கு 19.26. அதுதான் அந்த வேல்யூ வந்து இங்கே போட்டு ஈக்குவல் டு கேங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படி வச்சுங்க. என்னுடைய வேல்யூ எவ்வளவு? என்னோடைய வேல்யூ, NOட வேல்யூ, O2ஓட வேல்யூ. இது வந்து என்னோட வேல்யூ, இது O2ஓட வேல்யூ. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? என்னோட வேல்யூ 1.3, இங்கே 1.1. மேலே பவரில் N, இதில் என் பவரில் M, இதில் N. ஓகே, இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ரெண்டாவது ஈக்குவேஷன்ஸ்க்கு இது இந்த வேல்யூ, இந்த வேல்யூ, இந்த வேல்யூ. அப்போ ரேட் 2 ஈக்குவல் டு K, NO கான்சன்ட்ரேஷன் பவரில் M, O2 கான்சன்ட்ரேஷன் பவரில் N. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா 1.3, 2.2. NOங்கிற இடத்துல என்ன கேட்டால் 1.3, O2ங்கிறது 2.3. இந்த இடத்துல 38.4 எங்கே வரணும்? இந்த ரேட்டு 2ங்கிறதுல வரணும். அது வரும்போது என்ன கிடைக்கும்? ரேட் 2 அப்படிங்கும்போது இந்த வேல்யூ 38.40 × 10⁻² ஈக்குவல் டு K. அந்த N1 1.3 M. அதுக்கடுத்தது O2க்கு வந்து 2.2 கான்சன்ட்ரேஷன் N. இது 2 வச்சுக்கோங்க. எக்ஸ்பெரிமெண்ட் 3 மூணாவது என்ன இருக்கும்? என்னோட வேல்யூ 2.6, O2ஓட வேல்யூ 1.1. அப்போ ரேட் 3 ஈக்குவல் டு K, கான்சன்ட்ரேஷன் NO பவரில் M, O2 கான்சன்ட்ரேஷன் பவரில் N. அப்போ இதனுடைய ரேட் கான்ஸ்டன்ட் இந்த மதிப்பு என்ன கொடுத்துருக்கான்? 3.46 × 10⁻². சாரி, இங்கே வரணும் 76.80. இதில் என்னோட வேல்யூ 2.6, இதோட O2ஓட வேல்யூ 1.1. அந்த வேல்யூ கொண்டு போய் இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 3ல் ரேட் 3 ஈக்குவல் டு 76.80 × 10⁻² ஈக்குவல் டு K. NOக்கு பதிலாக 2.6 பவரில் M, அந்த O2க்கு பதிலாக 1.1 பவரில் N. ஓகேவா? இப்போ அந்த 3ன்னு போட்டுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று கண்டுபிடிக்கணும், 1வது ஈக்குவேஷன், 2வது 3ன்னு போடுமா? அந்த 2வது ஈக்குவேஷனை 1வது ஈக்குவேஷனை டிவைட் பண்ணணும். 2வது ஈக்குவேஷன் என்னது? இதுதான் 2வது ஈக்குவேஷன். இந்த 2வது ஈக்குவேஷனை 1வது ஈக்குவேஷனை டிவைட் பண்ணணும். 1வது ஈக்குவேஷன் எது? ஃபஸ்ட் ஒன்று பார்த்தோமா? 1வது ஈக்குவேஷன் என்னது? 19.26 × 10⁻² ஈக்குவல் டு K, கான்சன்ட்ரேஷன் 1.3 பவரில் M,
1.1 பவரில் n. அப்போ இது ரெண்டு இது கேன்சல் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 38.40 ஆகும். 19.26 அது ரெண்டு கேன்சல் பண்ணும்போது என்ன கிடைக்குன்னு பாருங்கள். அதேமாதிரி மேலே எதாவது கேன்சல் ஆகும் அப்படின்னு பாருங்கள். அப்போ இந்த ரெண்டாவது ஈக்குவேஷன் மேலே இருக்குது, ஒன்றாவது ஈக்குவேஷன் கீழே இருக்குது. அப்போ இது ரெண்டும் கேன்சல் பண்ணும்போது 2 வந்துடும். ஓகே, அதுக்கு அடுத்தது இந்த பக்கம் ஈக்குவல் இந்த பக்கம் பாருங்கள். இந்த கேவும் கேன்சல் ஆகிடும். 1.3 பவரில் எம்மும் 1.3 பவரில் எம்மும் கேன்சல் ஆகிடும். அப்போ மீது என்ன இருக்கும்? 2.2 பவரில் n டிவைடட் பை 1.1 என்னன்னு இருக்கும். ஓகே, மறுபடியும் இந்த 2.2 அதையும் 1.1 நம்ம கேன்சல் பண்ணும்போது இது 2ன்னு மாறிடும். மேலே பவரில் n இருக்குது. அப்போ இந்த இதில் என்ன கிடைக்கும்? ஈக்குவல் டு 2 இருக்குது. அப்போ 2 ஈக்குவல் டு 2 பவரில் n. ஓகேவா? இப்போ இந்த 2க்கு மேலே 1க்குன்னு அர்த்தம். கீழே 2 காமனாக இருக்குது. மேலே என்ன பண்ணோம் அப்படிங்கன்னா மேலே இருக்கிறத நம்ம என்ன பண்ணோம்? ஆட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ இதுக்கு இது ஈக்குவல்னா மேலே இருக்குது அதை ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் n ஈக்குவல் டு 1 அப்படி. இப்போ 2 ஈக்குவல் டு 2 மேலே 1 ஈக்குவல் டு 2n அப்படி இருக்கும்போது இதுக்கு பதிலாக நம்ம இதை என்ன பண்ணுறோம்னா மேலே ஈக்குவல் போட்டு நம்ம எழுதிக்கலாம். இப்போ n ஈக்குவல் டு 1 எழுதிக்கலாம். அப்போ இந்த ரெண்டாவது ஈக்குவேஷன்ஸில் நம்ம ரெண்டாவது ஈக்குவேஷன் ஒன்றாவது ஈக்குவேஷன் டிவைட் பண்ணும்போது நமக்கு n-ஓட வேல்யூ 1ன்னு கிடைக்குது. Therefore the reaction of first order with respect to O2-வை பொறுத்து நமக்கு n-ஓட வேல்யூ என்னென்னா 1. அப்போ இது ஃபஸ்ட் ஆர்டர் 1 கிடைக்கிறதுனால ஃபஸ்ட் ஆர்டர். இன்னொன்று NO இருக்குதா, அந்த NO வச்சு நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது மூணாவது ஈக்குவேஷனை ஒன்றாவது ஈக்குவேஷனை டிவைட் பண்ணு. மூணாவது ஈக்குவேஷனோட வேல்யூ 76.82 × 10⁻². ஒன்றாவது ஈக்குவேஷனோட வேல்யூ 19.26 × 10⁻². அதேமாதிரி இந்த பக்கம் ஈக்குவல் பண்ணுறது k ஈக்குவல் டு k மேலே 2.6 பவரில் கான்சன்ட்ரேஷன் m 1.1 கான்சன்ட்ரேஷன் n கீழே டிவைடில் k × 1.3 கான்சன்ட்ரேஷன் m 1.1 கான்சன்ட்ரேஷன் n. இப்போ இது வந்து கேன்சல் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படிங்கன்னா இது 4ன்னு மாறிடும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 1.1 இந்த 1.1 இந்த கேயும் கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி என்ன இருக்கும்? அந்த பக்கம் 2.6 கான்சன்ட்ரேஷன் மேலே m 1.3 கான்சன்ட்ரேஷன் m இருக்கும். அப்போ இது ரெண்டு கேன்சல் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 2.6 1.3 மேலே இதுக்கு காமனாக m இருக்குது, இங்கே m இருக்குது. அப்போ ரெண்டு இது கேன்சல் பண்ணும்போது என்னவா மாறும் அப்படின்னு கேட்டால் இது 2ஆக மாறும். 2.6 டிவைட் பை 1.3 2m. அப்போ என்ன பண்ணும்? 4 ஈக்குவல் டு நமக்கு 2 பவர் mன்னு அப்படி கிடைக்கும். நமக்கு இந்த 4 நம்ம எப்படி மாற்றி எழுதலாம் அப்படின்னா 2 பவர் 2 ஈக்குவல் டு 2 பவர் m அப்படின்னு நம்ம இந்த 4 மட்டும் நம்ம மாற்றி எழுதிக்கிறேன். அப்போ 2 பவர் மேலே 2 ஈக்குவல் டு 2 பவர் m. அப்போ கீழே ரெண்டு பேஸ் ஈக்குவல் இருக்குது. மேலே என்ன பண்ணோம் அப்படின்னா இதுக்கு இது ஈக்குவல் நம்ம எழுதிக்கலாம். அப்போ m ஈக்குவல் டு 2 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த இடத்துல therefore the reaction second order with respect to NO. O2-வை பொறுத்து என்னோட வேல்யூ 1, NO-வை பொறுத்து வேல்யூ 2. அப்போ இதில் ஓவரால் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கும் அப்படின்னா the rate law is the rate 1 k NO-வை பொறுத்து எவ்வளோ கிடச்சிச்சு வேல்யூ நமக்கு 2 கிடச்சி. அப்போ m-ஓட வேல்யூ m-ஓட வேல்யூ 2. அப்போ n-ஓட வேல்யூ m-ஓட வேல்யூ 2. O2-வை பொறுத்து அதனோட வேல்யூ எவ்வளோ கிடச்சி 1. அப்போ இதில் என்ன பண்ண அப்படின்னா 2. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் இந்த m ப்ளஸ்ஸையும் n ப்ளஸ் நம்ம என்ன ஆட் பண்ணிக்கணும். நம்ம முன்னாடி பார்த்தோம். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் இதை ஆட் பண்ணும்போது எவ்வளோ கிடைக்கிது? 2 + 1 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 2 + 1 = 3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்போ ஓவரால் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் நமக்கு 3 அப்படின்னு நமக்கு வந்துருக்கும். அப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இந்த ரியாக்ஷன் என்ன ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு கேட்டால் இந்த ரியாக்ஷன் என்ன தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு. அப்போ ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஒன்லி எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர நம்ம என்ன பண்ண அப்படின்னா முன்னாடி அந்த சாச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அப்போ ஒன்லி ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு அடுத்தது the rate of reactionக்கும் the rate constant of the reactionக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இது ஒரு 3 மார்க் கொஸ்டின் 3 பாயிண்ட் இருக்கும்.
ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். It is measured as a decrease in the concentration of the reactants or the increasing in the concentration of the product. இப்போ A gives B. ஏனுடைய கான்சன்ட்ரேஷன் குறையும் பொழுது பியோடைய கான்சன்ட்ரேஷன் இது குறைஞ்சி தான் இது அதிகரிக்கும். அப்போ ரியாக்டன்ஸ் குறையுது, ப்ராடக்ட்டு இன்க்ரீஸ் ஆகுது. இட் இஸ் மெஷர்ட் அஸ் எ டிக்ரீஸிங் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ். ரியாக்டன்ஸ் என்ன ஆகுது? ரியாக்டன்ஸோடைய கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா செட் ப்ராக்கெட்டில் போடுறது தான் அது கான்சன்ட்ரேஷன் குறையும் பொழுது தான் எதனுடைய கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது? த இன்க்ரீஸ் தான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட். அதுதான் எனக்கு அப்படிங்கன்னா அதுனா ரேட் ஆஃப் ரியாக்ஷன். ஓகே, ரேட் கான்ஸ்டன்ட் என்ன அர்த்தம்? கே. அது எதுக்கு சமம் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு த ரேட் ஆஃப் ரியாக்ஷன். எதுக்கு சமம்? அது வந்து ஒரு விகிதம் மாறிலி கே அப்படின்னு அர்த்தம். ரேட் அப்படின்னு எழுதுவது நம்ம ரேட்டுன்னு எழுதி ஈக்குவல் டு கே. அது என்ன ரியாக்டன்ஸ் இருக்குதோ அந்த ரியாக்டன்ஸு இப்போ ஏ அப்படின்னா ஏ கான்சன்ட்ரேஷன், பி இருந்தால் அதனோட பி கான்சன்ட்ரேஷன் நம்ம போட்டு எழுதும். அப்போ இது ஒரு விகிதம் மாறிலி. when the concentration of the each of the reactants unit, அப்போ அங்கே என்னென்ன ரியாக்டன்ஸ்க்கோ அந்த ரியாக்டனோட கான்சன்ட்ரேஷன் எழுதணும். இப்போ சப்போஸ் ஏ ப்ளஸ் பி கிவ்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா இதனோட ரேட் கான்ஸ்டன்ட் எப்படி எழுதுங்க? ரேட் ஈக்குவல் டு என்ன எழுதணும்? கான்ஸ்டன்ட், ரேட் கான்ஸ்டன்ட், அப்புறம் ஏவோடைய கான்சன்ட்ரேஷன் ப்ளஸ் பிஓடைய கான்சன்ட்ரேஷன். இது மேலே இருக்கிறது நம்ம எம், இது வந்து இதனால் கான்சன்ட்ரேஷன் எம்னு வச்சுக்கணும், இதெல்லாம் கான்சன்ட்ரேஷனை என்னன்னு வச்சு ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் எம்என்னு வச்சுக்கணும். It is depends on the only the concentration of the reactants. இது வினைப்படும் பொருட்களின் துவக்க சுரணை பொறுத்தது. It is depends on the initial concentration of the reactants. ரியாக்டன்ஸோடைய இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்குதோ அதை பொறுத்து தான் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இருக்கும். அதுக்கடுத்து இதெல்லாம் பார்த்தோம்னா does not depends upon the initial concentration of the reactants. இது இனிஷியல் அந்த ரியாக்டன்ஸோடைய இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை பொறுத்து அமையாது. அதுக்கு கேட்டால் அந்த கேவோட வேல்யூ. இதில் வந்து ரியாக்டன்ஸ் வந்து எந்த நேரத்தில் என்னவா மாறலாம்? ப்ராடக்டை கூட மாறலாம். இந்த இதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து எந்த ஒரு நேரத்துலையும் எனி டைம் எந்த ஒரு நேரத்துலையும் ரியாக்டன்ஸ் என்னவா மாறலாம்? ப்ராடக்டாக மாறலாம். அப்போ வந்து இதில் ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன? எந்த நேரத்துலையும் ரியாக்டன்ஸ் வந்து ப்ராடக்டாக மாறலாம். அது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. இது என்ன கேட்டால் ஒரு விகித மாறிலி, ப்ரொபோர்ஷனல் கான்ஸ்டன்ட், ரேட் கான்ஸ்டன்ட். அதுக்கடுத்தது மாலிகுலாரிட்டி அப்படின்னு என்னென்னா த கைனடிக் ஸ்டடி இன்வால்வ் நாட் ஓன்லி த மெஷர்மெண்ட் ஆஃப் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் பட் ஆல்சோ ப்ரொபோசல் ஆஃப் த ரெஸ்பான்சிபிள் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் மெக்கானிசம். ஒரு வேதி வினையில் வந்து சோதனை மூலம் மட்டும்தான் அந்த வினை வேகத்தை நம்ம என்ன பண்ணணும்னா கண்டறிவது மட்டும் இல்லாமல் அந்த வினை வந்து எந்த வழிமுறை நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ண அப்படின்னா தீர்மானிக்க முடியும். ஒரு ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து என்ன பண்ணுது? சோதனை மூலம் மட்டும்தான், எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமாக தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அது இல்லாமல் அது வந்து என்னென்ன ஸ்டெப்பில் வந்து நடக்குது அப்படிங்கிறத மெக்கானிசம் அப்படின்னா ஒரு ரியாக்ஷன் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எப்படி நடக்குது, செகண்ட் ஸ்டெப்பில் நடக்குது, தேர்ட் ஸ்டெப்பில் நடக்குது, இது எல்லாத்தையும் ஒன்றா சொல்கிறதுக்கு பேர் தான் ரியாக்ஷன் மெக்கானிசம். அப்போ ஒரு ரியாக்ஷன் நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன நடக்குது, செகண்ட் ஸ்டெப்பு, தேர்ட் ஸ்டெப், இப்போ ஓவரால் ஸ்டெப் ரியாக்ஷனுக்கு பேர் தான் கேட்டால் மெக்கானிசம். அப்போ வந்து ரீசனபிள் ரியாக்ஷன்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு கேட்டால் ஒரு ரியாக்ஷன் வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறத சொல்கிறத பற்றி தான் மெக்கானிசம். அப்போ இதையும் என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து மாலிகுலாரிட்டி வச்சு நம்ம சொல்ல முடியும். ஈச் அண்ட் எவரி சிங்கிள் ஸ்டெப் ரியாக்ஷன்ஸ் இஸ் மெக்கானிசம் இஸ் கால்டு எலிமெண்ட் ரியாக்ஷன்ஸ். ஒரு எளிய அடிப்படை வினை அப்படின்னா என்ன அப்படின்னா ஈச் அண்ட் எவரி சிங்கிள் ஸ்டெப், ஒவ்வொரு தனித்த படிநிலையிலும் ஒவ்வொரு சிங்கிள் ஸ்டெப்லேயுமே ஃபஸ்ட் ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப், இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்லையும் என்னென்ன ரியாக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத ஒன்றா சொல்கிறதுக்கு பேர் தான் மெக்கானிசம். அது ரியாக்ஷன் மெக்கானிசம். அதுக்கு பேர் தான் கேட்டால் எலிமெண்ட்ரி ரியாக்ஷன்ஸ், எளிய அடிவினை. ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் என்ன நடக்குது,
ரெண்டாவது ஸ்டெப்பில் நடக்குது, மூணாவது ஸ்டெப்பில் நடக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு தான் எலிமெண்ட்ரி ரியாக்ஷன்ஸ், எளிய அடிப்படைய வினைகள். An elementary step is a characterized by its molecularity. ஒரு 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 எலிமெண்ட்ரி ரியாக்ஷன்ஸ், ஒரு எளிய அடிப்படை வினையானது மூலக்கூறுகளின் எண் அடிப்படையில் தான் அளந்திடப்படுகிறது. எப்படி நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் பண்ணுறோன்னா மாலிகுலாரிட்டினா மூலக்கூறு எண் அடிப்படையில் தான் மாறிக்கிறோம். The total number of reactant species that are involved in a elementary steps is called molecularity. Molecularity அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், இது A + B gives நமக்கு ப்ராடக்ட் கிடைக்குதுன்னு வச்சுக்க. The total number of reactants, இதுதான் ரியாக்டன்ஸ். இது எவ்வளோ இருக்குது? இது 2. சப்போஸ் 2ன்னு வச்சுக்க, இது 2. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்டன்ஸ் வந்து இந்த ரியாக்ஷனில் எவ்வளோ இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறது பேர் தான் கேட்டால் மாலிகுலாரிட்டி. அப்போ ரியாக்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு பேர் தான் கேட்டால் மாலிகுலாரிட்டி ஆஃப் த பர்டிகுலர் ஸ்டெப்ஸ். ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லையும் என்ன பண்ண அப்படின்னா, பர்டிகுலர் ஸ்டெப்ஸில் வந்து இந்த ஸ்டெப்பில் வந்து எவ்வளோ ரியாக்டன்ஸ் இன்வால்வ் ஆகுது, இந்த ஸ்டெப்பில் எவ்வளோ ரியாக்டன்ஸ் இன்வால்வ் ஆகுது. அப்போ total number of reactant species that are involved in the elementary steps. ஒவ்வொரு அடிப்படை வினையிலையுமே இந்த ஸ்டெப்பில் வந்து எவ்வளவு ரியாக்டன்ஸ் இன்வால்வ் ஆகுது, இந்த ஸ்டெப்பில் எவ்வளோ ரியாக்டன்ஸ் இன்வால்வ் ஆகுது, இந்த ஸ்டெப்பில். அப்போ மொத்தமாக ஓவரால் ஸ்டெப்ஸில் எவ்வளோ ரியாக்டன்ஸ் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறது தான் மாலிகுலாரிட்டி. லெட் அஸ் ரீகால் த ஹைட்ராலிசிஸ் ஆஃப் tertiary butyl bromide அப்படிங்கிறத நம்ம 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். Since the rate determining elementary steps involved in only the tertiary butyl bromide reactions is called unimolecular nucleophilic substitution reaction. அது SN1 அப்படின்னு பார்த்துருப்போம். அதில் tertiary bromide butyrate அப்படிங்கிற ஒன்று சப்ஸ்டன்ஸ் மட்டும்தான் அந்த ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுறதுனால அதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா 1 அப்படிங்கிறதுக்கு பேர்னா யூனிமாலிகுலர். அப்போ அந்த ரியாக்ஷனில் ஒரே ஒரு மூலக்கூறு மட்டும்தான் இன்வால்வ் ஆகுது, மாலிகூல்ஸ் மட்டும் இன்வால்வ் ஆகுதுனால 1க்கு பேர் என்ன கேட்டால் யூனிமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். அதனால் ஒரு மூலக்கூறு கற்கவுட் பதிலீட்டு வினை அப்படின்னு நம்ம சொல்லணும். Let us understand the elementary reactions is considered another reaction. Another reaction பார்க்குறோம், decomposition hydrogen peroxide. Hydrogen peroxide செதஞ்சு போகுது. Hydrogen peroxide ஃபார்முலா H2O2 at presence of the அயோடின் முன்னிலையில் வந்து பிரிஞ்சு போகுது. ஹைட்ரஜன் அயோடைடு 2 டைம் எடுத்துக்கிறோம். வாட்டராக பிரியுது, ஆக்சிஜனாக பிரியுது. இது வந்து ஒரு ஸ்டெப். இட் இஸ் எக்ஸ்பெரிமெண்டலி ஃபவுண்ட் தட் த ரியாக்ஷன் இஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு போத். H2O2 and I minus which indicated that I is also involved in the reactions. அப்போ H2O2 கூட I2 சேர்ந்து நம்ம ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணால் இந்த ரியாக்ஷன் நடக்குது. இந்த ரியாக்ஷன் இன்வால்விங் த ஃபாலோயிங் 2 ஸ்டெப்ஸ். அப்போ இந்த ரியாக்ஷன் வந்து எத்தனை ஸ்டெப் நடக்குது அப்படின்னு கேட்டால் 2 ஸ்டெப்ஸில் நடக்குது. ஸ்டெப் 1 நடக்கும்போது இப்படி கிடைக்குது, ஸ்டெப் 2 நடக்கும்பொழுது இப்படி நடக்குது. அப்போ இது ஒரு எலிமெண்ட் ரியாக்ஷன், இது ஒரு எலிமெண்ட் ரியாக்ஷன். இப்போ ஓவரால் ரியாக்ஷன் நம்ம பார்க்கும்பொழுது என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால், ஓவரால் ரியாக்ஷன் பார்க்கும்போது எது கேன்சல் பண்ணோம்? ஓவரால் ரியாக்ஷன்ஸு இந்த பக்கம் ஐயும் இந்த பக்கம் ஐ கேன்சல் பண்ணும், இந்த பக்கம் OI மைனஸ் இந்த பக்கம் OI மைனஸ் கேன்சல் ஆகிடும். அதுக்கு அடுத்தது இந்த பக்கம் பாருங்கள், மீதி எனக்கு H2O2 2 டைம் இருக்குது. அப்போ 2H2O2 அம்பக்குறி போட்டுருங்க. இந்த பக்கம் ஒரு H2, இந்த பக்கம் ஒரு H2, அப்புறம் 2 H2O, இங்கே ஒரு O2 மட்டும் O2 இருக்குது. அப்போ ஓவரால் ரியாக்ஷன் இப்போ 2 ஸ்டெப்ஸில் இந்த ரியாக்ஷன் நடக்குது. These 2 reactions are elementary reactions. அப்போ இந்த 2 ஸ்டெப்புமே வந்து elementary reactions. Adding equation 1 and 2 give the overall reaction. 1 2 நம்ம கம்பைன் பண்ணும்போது ஓவரால் ரியாக்ஷன் கிடைக்குது, ஒட்டுமொத்த வினை கிடைக்குது. ஸ்டெப் 1 இஸ் த ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் கேட்டால் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப், அதோட வினையை வேகத்தை நம்ம நிர்ணயிக்கக்கூடிய ஸ்டெப். அப்போ ஹைட்ரஜன் பெராக்சைடு கூட வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரியாக்ஷன் தான் இருக்குன்னா வேகத்தை நிர்மாணிக்கக்கூடிய ஸ்டெப்பு. சின்ஸ் இட் இஸ் இன்வால்வ் போத் H2O2 and I மைனஸ் இந்த ஓவரால் ரியாக்ஷன் இஸ் பைமாலிகுலர் ரியாக்ஷன்ஸ். அப்போ இது என்ன பண்ண அப்படின்னா இதில் ரெண்டுமே இன்வால்வ் ஆகுது. H2O2 இன்வால்வ் ஆகுது, I மைனஸ் இன்வால்வ் ஆகுது. அப்போ 2 சப்ஸ்டன்ஸ் இன்வால்வ் ஆகுது. அப்போ என்ன கேட்டால் பை, 2க்கு பேர் என்னன்னா பை. அப்போ என்ன பை மாலிகுலர் ரியாக்ஷன்ஸ். அப்போ ஓவரால் ரியாக்ஷனுக்குன்னா பை மாலிகுலர் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்போம். ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷனுக்கும் மாலிகுலர் ஆஃப் ரியாக்ஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பிட்வீன். It is the sum of the power of the concentration term involved in the experimentally determine the rate law. சோதனை மூலம் கண்டறியப்பட்ட வினைவேக விதியில் இடம்பெற்றுள்ள சிறு உறுப்புகளின் அடுக்களின் கூடுதல் வினைவகை. அப்போ ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து ரேட் ஈக்குவல் டு ஒரு ரியாக்ஷனுக்கு A + கிவ் B ப்ராடக்ட்னு வச்சுக்க. இதுக்கு ரேட் நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்?
கான்ஸ்டன்ட், ரேட் கான்ஸ்டன்ட், ஏவோடைய கான்சன்ட்ரேஷன் அதனுடைய ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன், பி கான்சன்ட்ரேஷன் அதனால் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். அப்போ என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் இங்கே பாருங்கள், it is a sum of the power of the concentration are involved, sum of the power of the concentration. சோதனை மூலம் கண்டறியப்பட்ட வினைவேகத்தினுடைய இடம்பெற்றுள்ள செறிவுகள். இது நம்ம எம்மோட வேல்யூ என்னோட வேல்யூ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் மூலம் கண்டுபிடிக்கிறோம். அப்போ எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா கண்டறியப்பட்ட வேல்யூ நம்ம த சம் ஆஃப் த பவர் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன், இந்த பவரில் இருக்கிற அதனுடைய கான்சன்ட்ரேஷன் மதிப்பை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது நமக்கு ரேட்லாம் கிடைக்கும். அப்போ எம்மோட வேல்யூ என்னோட வேல்யூ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் சம் பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். அப்போ தான் நமக்கு என்னன்னா ரேட் என்னமே கிடைக்கும். அப்போ இது வந்து 2 மார்க் கொஸ்டின் தான். ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு நான் கேட்போம். இதுக்கான ஆன்சர் இது ஃபஸ்ட் பாயிண்ட். இது 2 மார்க் கொஸ்டின். த சம் ஆஃப் த பவர் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் ஆர் டேர்ம் இன்வால்வ் த எக்ஸ்பெரிமெண்ட் டிட்டர்மைன் இஸ் கால்டு ரேட் டிட்டர்மைன். சோதனை மூலம் கண்டறியப்பட்ட வினைவேக விதியில் இடம்பெற்றுள்ள செறிவு உறுப்புகளின் அடுக்குகளின் கூடுதல் வினைவேக எனப்படும். இது என்ன பண்ணணும், மாலிகுலாரிட்டி. ஒரு எலிமெண்ட்ரி ரியாக்ஷன்ஸ் ஒவ்வொரு ரியாக்ஷன்லையுமே த டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்டன் ஸ்பீசஸ் தட் ஆர் இன்வால்வ் இன் த எலிமெண்ட்ரி ஸ்டெப்ஸ். ஒரு அடிப்படை வினையில், ஒரு எலிமெண்ட்ரி ஸ்டெப்ஸ் ரியாக்ஷன் வினையில் மொத்தமாக எவ்வளோ ரியாக்டன்ஸ் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்டன்ஸ் எவ்வளோ இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறது பேர் தான் கேட்டால் மாலிகுலாரிட்டி. அப்போ வந்து இது ஒரு ரியாக்ஷன் வச்சுக்கலாம், A+B gives ப்ராடக்ட்னு கிடைக்கலாம். அப்போ இதனுடைய எவ்வளோ எண் இருக்குது, இதனுடைய எவ்வளோ இருக்குது, இது 1, இது 2, அப்போ மொத்தமாக என்னதுன்னா 3. அப்போ மாலிகுலாரிட்டி 3. அப்போ அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மாலிகுலாரிட்டி நம்ம வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்டன் ஸ்பீசஸ் தட் ஆர் இன்வால்வ்டு இன் த எலிமெண்ட்ரி ஸ்டெப்ஸ். அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து எவ்வளவு டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்டன்ஸ் இன்வால்வ் ஆகுது, செகண்ட் ஸ்டெப்பில் எவ்வளோ டோட்டல் நம்பர் ஆஃப் இன்வால்வ் ஆகுது. இப்போ ஓவரால் ரியாக்ஷன் பார்க்கும்பொழுது இது நம்ம ஆட் பண்ணிக்கணும். இதில் 2, இதில் 1 அப்படின்னா மொத்தம் 3 வந்து மாலிகூல்ஸ் வந்து ரியாக்டாக இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறது. அதுக்கடுத்தது இந்த ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் மேபி என்னவாக இருக்கலாம், மேபி 0 ஃப்ராக்ஷனல் இன்டிஜர்ஸ். அப்போ பூஜ்ஜியமாகவோ பின்னமாகவோ பிற முழு எண்களாகவும் இருக்கலாம். அப்போ 0 ஃப்ராக்ஷனல் இன்டிஜர்ஸும் இருக்கலாம். இது வந்து மாலிகுலாரிட்டி எப்படி இருக்குங்கன்னா, இட் இஸ் ஆல்வேஸ் ஹோல் நம்பர். இது எப்பயுமே முழு எண்ணாக தான் இருக்கும். cannot be 0 ஆர் ஃப்ராக்ஷனல் நம்பர். இது எப்பயுமே முழு எண்ணாக தான் இருக்கும், என்னவாக இருக்காது, 0வாக இருக்காது, பின்ன எண்ணாக இருக்காது. பின்னா 1/4 1/2 அந்தமாரிலாம் இருக்காது. எதுன்னு கேட்டால் மாலிகுலாரிட்டி. இட் இஸ் அசைன்ட் ஃபார் த ஓவரால் ரியாக்ஷன்ஸ். இது ஒட்டுமொத்த வினைக்கும் வினைவேக சொல்லலாம். அப்போ என்ன பண்ண அப்படின்னா ஒட்டுமொத்த ஓவரால் ரியாக்ஷன். இப்போ முன்னாடி பார்த்தோம்ல, NO பொறுத்து எவ்வளோ கிடச்சிச்சு, 2 கிடச்சி. O2 பொறுத்து என்னன்னா 1 கிடச்சி. அப்போ N2NO + O2 gives 2NO2 அப்படின்னு கிடச்சா. அப்போ இந்த ஓவரால் ரியாக்ஷன் என்னன்னா NO பொறுத்து சொல்லலாம், O2 பொறுத்து சொல்லலாம். அப்போ ஒட்டுமொத்தமாக சொல்லலாம். இந்த N2NO + O2 மொத்தமாக வச்சு சொல்லலாம். அப்போ இந்த ரியாக்டன்ஸ் NO பொறுத்து அந்த ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் சொல்லலாம், O2 பொறுத்து ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் சொல்லலாம். அல்லது ரெண்டுமே ஒன்றா சேர்த்து சொல்லும்போது ஓவரால் ரியாக்ஷன் நம்ம சொல்லலாம். இட் இஸ் அசைன்ட் ஃபார் ஈச் எலிமெண்ட் ஸ்டெப்ஸ் மெக்கானிசம். இதில் என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் வினை வழிமுறையில் ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லேயுமே இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு மாலிகுல். ஃபஸ்ட் ஸ்டெப்பில் வந்து எவ்வளோ மாலிகுல்ஸ் இன்வால்வ் ஆகுது, செகண்ட் ஸ்டெப்பில் எவ்வளோ மாலிகுல்ஸ் இன்வால்வ், தேர்ட் ஸ்டெப்பில் எவ்வளோ மாலிகுல்ஸ் இன்வால்வ் ஆகுது. இட் இஸ் அசைன்ட் டு ஃபார் ஈச் எலிமெண்ட் ஸ்டெப் ஆஃப் மெக்கானிசம். அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்புமே இது மெக்கானிசம் தான். அப்போ ஒவ்வொரு மெக்கானிசத்தில் ஒவ்வொரு ஸ்டெப்லேயுமே எவ்வளோ மாலிகுல்ஸ் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிற சொல்கிறது மாலிகுலாரிட்டிஸ். மீதி வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். அப்போ இது வரைக்கும் நடத்தின கொஸ்டின்ஸ் எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் நல்லா படிச்சுட்டு அதுக்கான ஆன்சரையும் எழுதி எனக்கு சென்ட் பண்ணி அனுப்பணும். தேங்க்யூ.